வணக்க மகளே. மீனவன் வளரிப்பாண்டி. எல்லாரும் நல்லபடியாக சிவராத்திரிக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்திருப்பீங்க. நாங்களும் சிவராத்திரிக்கு போய் சாமியை கும்பிட்டு நாங்கள் ஏனெல்லாம் சாகணும் ஏன் அடக்கம் பண்ணும்ட்டு அதை எடுத்து சொல்லிட்டு தான் வந்தோம். ஆமாம், ஓட்டு பீக்கிருக்கு. இன்றைக்கி லீவ் ஆகிப்போச்சு. இன்றைக்கி கரிநாள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஆற்ற பக்கம் போய் ஒரு குடுப்பு கொடுத்து வந்தோம். எடுத்து காமி. இங்கே பாருங்க, இது அவன் பங்கு, இது என் பங்கு. பார்த்துக்க, இது அவன் பங்கு, இது என் பங்கு. இன்னும் நாளைக்கு தூச்சம்பு நிறையா இருக்கு. வாழ்க்கையில் நம்ம எதையுமே எதிர்பார்க்க போகிறதில்ல. கிடைக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகணும். அது சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுற பகுமானத்தை பாடுறான்னு வாங்க. எதையுமே ஒன்றுமே இல்லை. காலைல எந்திரி, மூச்சை இழுத்து பயிற்சி பண்ணு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மூளையும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நாங்களாம் பல டென்ஷனில் இருந்தவங்க தான். அந்த யோகாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ உடம்பு நல்லா இருக்குது. சந்தோஷமாக வாழ்கிறோம். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நன்மை செய்கிறது தான் நிரந்தரமானது. நீ இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு உனக்கு 4 பேர் செய்வான். அவ்வளோதான். யாரும் தீங்கு நினைக்காத. அந்த தீங்கு திரும்ப நம்மளைத்தான் சாரும். தீங்கு செய்யாத ஆள் யாருமே இல்லை. செஞ்சுருப்போம், 2 செஞ்சுருப்போம், அதுக்கெல்லாம் அனுபவிச்சிட்டோம். போதும்டா கடவுளே. இந்த பூமியில் பணத்தை திங்க முடியாது, தங்கத்தை திங்க முடியாது, வைரத்தை திங்க முடியாது, முத்தை திங்க முடியாது, பவளத்தை திங்க முடியாது. பசின்னு ஒன்று வந்தால் அதைத்தான் சாப்பிட முடியும், ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். மற்ற நான் சொன்ன செல்வங்களை எல்லாமே திங்க முடியாது. அதை வச்சு உணரலாமல் ஒழிஞ்சு அதை வச்சு பசி ஆற்ற முடியாது. தேவைக்கு துணிக்கலாம். ஒரு நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு மீனை பிடிச்சா அதை சுட்டு கூட திங்கலாம், பச்சையாக கூட தின்ட்டு வந்துடலாம், உயிரை காப்பாற்றலாம். ஆனால் தங்கத்தை வச்சுருந்தா தின்ன முடியா? வயிறு விஷயத்து போயிடுவேன். அதனால தான் மக்களே, இன்றைக்கி நம்ம ராத்த பக்கம் போய் நல்லா பிடிச்சிட்டு வந்தோம். பிடிச்சிட்டு வந்து 2 டப்பாவோட போயிடுச்சு. 8 கிலோ கண்டா 2 போயிடுச்சு டப்பாவோட. இவனை வேட்டி அவுக்குறதுக்குள்ள தவிடா அப்படின்ட்டேன். இந்த பயவில் இருக்க. இங்கே பாரு, எப்போ பாருக்க சிரிடா. டேய் 100 ரூபா தரண்டா. ஏங்க சிரிக்கவே மாட்டானப்பா சாமி. எல்லா